Hello children, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 10 ஓட chapter 2 exercise 2.6ல கொஞ்சம் important sum தான். fourth sum பார்க்கலாம். The sum of first n terms of a series is, அதாவது ஒன்றும் இல்லை, sn கொடுத்துட்டாங்க. sn ஓட வேல்யூவை கொடுத்துட்டு இப்போ இதில் ஃபார்ம் பண்ணி சீரீஸை ஃபார்ம் பண்ணி பார்த்துட்டு அது ஏபி அப்படின்னு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம சம்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்என்னோட வேல்யூ வந்து 2n² - 3n அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சீரீஸ் ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? ஆனால் நம்மளுக்கு வந்து அவங்க டேர்ம்ஸ் கொடுக்கல, சம்மு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் n = 1 போட்டிங்கன்னா s1 கிடச்சிரும். ஸோ n இருக்கிற இடத்துலலாம் நான் 1 போட்டிருக்கேன். 2 × 1 ஸ்கொயர் பண்ணுறப்ப 1ன்னு வந்துடும், -3 × 1 3ன்னு போயிடும். ஸோ 2 - 3 வந்து -1ன்னு வந்துடும். ஸோ உங்களுக்கு s1 கிடச்சிருச்சா? அடுத்தது நான் n-க்கு 2ன்னு கொடுக்குறேன். அப்போது 2 × 2² வந்து 4 ஆகிடும், -3 × 2 ஆகிடும். அப்போது 8 - 6 2ன்னு வந்துடுது. ஆனால் s2ன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு? ஃபஸ்ட்டு டேர்மையும் செகண்ட் டேர்மையும் ஆட் பண்ணி கிடைக்கிறது தான் என்னது s2. ஆனால் s1 பொறுத்தவரை t1 மட்டும்தான் இருக்குது. அப்போ s1 அண்ணாலும் t1 அண்ணாலும் a சொன்னாலும் எல்லாமே ஒன்று தான். அப்போது s1ஓட வேல்யூன்றது என்னது? வெறும் a வேல்யூ, அது வந்து -1. இப்போ நம்மளுக்கு a கிடச்சிருச்சு. அடுத்தது d கண்டுபிடிக்கணும். d கண்டுபிடிக்கணுன்னா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதான் டேர்ம்ஸாக தெரியாது இல்லையா நம்மளுக்கு. ஸோ நான் இங்கே டேர்ம் 2 கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா s2 - s1 பண்ணியிருக்கேன். ஏன்? s2ல என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு டேர்மும் செகண்ட் டேர்மும் சேர்ந்து இருக்குது, கரெக்டாக? s1ல என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும்தான் இருக்குது. இப்போது எனக்கு எது தேவை? ஃபஸ்ட்டு டேர்ம் தேவையில்லை, செகண்ட் டேர்ம் தான் தேவை. அப்போ நான் s2 - s1 பண்ணுறப்போ உங்களுக்கு ஏ வந்து கேன்சல் ஆகிடும், அதாவது ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ செகண்ட் டேர்ம் மட்டும் நிற்கும், சரியா? ஸோ t2 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? s2 - s1. நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாமல் t2 கண்டுபிடிக்கணும், s தெரியும், t2 கண்டுபிடிக்கணுன்னா என்ன ஃபார்முலா? s2 - s1, அவ்வளோதான். நீங்கள் ஃபார்முலா மாதிரியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ s2 வந்து எவ்வளோ? 2 - s1 வந்துட்டு -1. ஸோ மைனஸ் வரதாலேயே நான் ப்ராக்கெட் போட்டுட்டேன். அப்போ 2 + 1 3 ஆயிடுச்சு. இப்போ எனக்கு t1 வந்து -1ன்னு கிடச்சிருச்சு, t2 வந்து 3ன்னு கிடச்சிருச்சு. அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணுன்னு என்ன ஃபார்முலா? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம். அப்போது 3 மைனஸ் மறுபடியும் மைனஸ் வரதால் ப்ராக்கெட் போட்டு -1 போட்டிருக்கேன். ஸோ 3 + 1 4 ஆயிடுச்சு. இப்போது எனக்கு d வந்து 4ன்னு கிடச்சிருக்கு. இப்போது இந்த சீரீஸ் எனக்கு ஏபியாக இருக்கணும்னா நான் எந்த காமன் டிஃப்ரென்ஸை போய் செக் பண்ணி பார்த்தாலும் எனக்கு என்னன்னு கிடைக்கணும்? 4ன்னு கிடைக்கணும். அப்போ தான் இந்த சீரீஸை நான் ஏபின்னு ப்ரூவ் பண்ண முடியும், கரெக்டாக? ஸோ அதுக்காக நான் நெக்ஸ்ட்டு எந்த டேர்ம் கண்டுபிடிக்கிறேன்னா tn கண்டுபிடிக்கிறேன். tnோட ஃபார்முலா a + n - 1 × d. இதில் ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ண பிறகு எனக்கு tnோட ஆன்சர் என்னன்னு கிடச்சிருது? 4n - 5ன்னு கிடைக்கிது. இப்போது நான் வந்து d வந்து சேம்னு ப்ரூவ் பண்ண போகிறேன். இதுதானே என்னோடய கோலு. tn எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது tnக்கு அடுத்த டேர்ம் என்னது? tn + 1. அப்போது நான் tn + 1ஐயும் tnஐயும் மைனஸ் பண்ணால் அதே 4 கிடச்சிக்குதா அப்படின்னு நான் செக் பண்ண போகிறேன். ஸோ tn + இப்போது இது உங்களுக்கு tnோட வேல்யூவா? tn + 1ன்னா n இருக்கிற இடத்துல n + 1 போட்டால் போதும், அப்படி தானே? அப்போ இங்கே n இருக்கிற இடத்துல நான் n + 1 போட்டுட்டேன். tnோட வேல்யூவை அப்படியே எடுத்து காப்பி பண்ணிட்டேன். இங்கே 4 உள்ளே மல்டிப்ளை பண்ணுறப்போ 4n + 4 - 5. இங்கே வந்து மைனஸ் ஆஃப் இதுன்னு போட்டிருக்கேன். அடுத்த ஸ்டெப்பில் 4n, இது ரெண்டும் சப்ட்ராக்ட் பண்ணால் -1, மைனஸோட உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ -4n + 5 ஆகிடுதா? 4n 4n கேன்சல் ஆகிடுது. அப்போ 5 - 1 4ன்னு கிடச்சிருச்சு. அப்போது எனக்கு காமன் டிஃப்ரென்ஸ் இங்கேயுமே என்னென்னு கிடச்சிருக்கு? 4ன்னு தான் கிடச்சிருக்கு. அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் ஃபுல்லாகவே எனக்கு சேமாக கிடைக்குது. அப்படின்றனால அவங்க சொன்னபடி என்னோடய சீரீஸ் வந்து ஏபின்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். இப்போ ஃபுல் சம்மை வந்து லாங் டிஸ்டன்ஸில் காட்டுறேன், நல்லா பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாமல் படிங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு படிங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ சில்ட்ரன்.